குழந்தைங்க லெட்டர் பி அண்ட் லெட்டர் டி இது ரெண்டும் லோவர் கேஸில் எழுதும்போது கன்ஃபியூஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி லெட்டர் பி அண்ட் லெட்டர் கியூ இது ரெண்டும் எழுதும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். குழந்தைங்க கேபிட்டல் லெட்டரில் பி அண்ட் டி எழுதும்போது பெருசாக கன்ஃபியூஷன்ஸ் வருதில்லை. அதே லோவர் கேஸில் கர்சிவ்ல எழுதும்போது அவங்களுக்கு பெருசாக கன்ஃபியூஷன்ஸ் வருதில்லை. ஆனால் லோவர் கேஸில் இந்த மாதிரி எழுதும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். லோவர் கேஸ் டி எழுதுறதுக்கு முன்னாடி லோவர் கேஸ் சி எழுத சொல்லிக் கொடுப்போம். ஸோ லோவர் கேஸ் லெட்டரில் சி எழுதின அப்புறமா பக்கத்தில் ஒரு கோடு போட்டோன்னா லோவர் கேஸ் டி. லோவர் கேஸ் பி எழுதுறதுக்கு இந்த பி எழுதின அப்புறம் மேலே இன்னொரு கர்வ் போட்டோன்னா இட் டர்ன்ஸ் இன்டு அப்பர் கேஸ் பி. அதாவது லோவர் கேஸ் பியை அப்பர் கேஸ் பியாக மாற்ற முடியும், ஆனால் லோவர் கேஸ் டியை அப்பர் கேஸ் பியாக மாற்ற முடியாது. இதுதான் டிப் நம்பர் 1. அடுத்தது இந்த பெட் எக்ஸாம்பிள். அதாவது பெட்டோட 2 கார்னர்ஸையும் நம்ம வந்து பி அண்ட் டியில் வர ஸ்டிக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா பெட்டோட ஸ்டார்டிங்கில் வர்றது பி. ஸோ அதே மாதிரி தான் பி லெட்டர் வரப்போம். பெட்டோட எண்டிங் லெட்டர் வந்து டி. ஸோ தட்ஸ் ஹவ் டி லெட்டர் நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரூம்ஸ்டிக் அண்ட் டோனட். ஸோ இந்த ப்ரூம்ஸ்டிக் அண்ட் டோனட் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ப்ரூம்ஸ்டிக் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் பி அண்ட் டோனட் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் டி. ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லி தரப்போம். ஸோ ப்ரூம்ஸ்டிக் பக்கத்தில் ஒரு கர்வ் போட்டோன்னா இட்ஸ் பி அண்ட் டோனட் பக்கத்தில் ஒரு ஸ்டிக் போடுறது. அடுத்தது பி லெட்டர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த பேட் அண்ட் பால் எக்ஸாம்பிள். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பி ஃபார் பேட் பி ஃபார் பால் இதான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு பேட் பக்கத்தில் ஒரு பால் போட்டோன்னா இட் லுக்ஸ் லைக் த லெட்டர் பி. அதே மாதிரி டிக்கு வந்து ட்ரம் அண்ட் ட்ரம் ஸ்டிக். அதாவது டி ஃபார் ட்ரம் அண்ட் டி ஃபார் ட்ரம் ஸ்டிக். ஸோ ஒரு ட்ரம் பக்கத்தில் ஒரு ட்ரம் ஸ்டிக் போடும்போது இட் லுக்ஸ் லைக் த லெட்டர். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் நம்ம தம்ஸ் அப் வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இது என்ன கான்செப்ட் கேட்டிங்கன்னா, ஸோ ரைட் ஹேண்டில் நம்ம தம்ஸ் அப் வைக்கும்போது இட் லுக்ஸ் லைக் த லெட்டர் டி. லெஃப்ட் ஹேண்டில் தம்ஸ் அப் வைக்கும்போது இட் லுக்ஸ் லைக் த லெட்டர் பி. அடுத்த ட்ரிக் நம்ம கையில் சூப்பர் சொல்கிறது. அதாவது இந்த மாதிரி வைக்கும்போது ரைட் ஹேண்டில் வச்சோன்னா இட் லுக்ஸ் லைக் த லெட்டர் டி. லெஃப்ட் ஹேண்டில் வச்சோன்னா இட் லுக்ஸ் லைக் த லெட்டர் பி. அண்ட் அடுத்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரு கான்செப்ட் பெல்லி அண்ட் டைப்பர் கான்செப்ட். ஸோ பி ஹேஸ் அ பிக் பெல்லி இந்த மாதிரி அண்ட் டி ஹேஸ் அ பிக் டைப்பர் இந்த மாதிரி. இதுதான் பெல்லி அண்ட் டைப்பர் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்து பி அண்ட் டி இந்த 2 லெட்டர்ஸும் லோவர் கேஸில் எழுதும்போது அவங்களுக்கு வர கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி லெட்டர் பி அண்ட் கியூ இதுலேயும் குழந்தைங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, P looks like the prince, Q looks like the queen. The P for prince and Q for queen. So இந்த கான்செப்ட். அடுத்தது வந்து இப்போ எப்படி நம்ம பி அண்ட் டிக்கு வந்து தம்ஸ் அப் வச்சு சொல்லிக் கொடுத்தோமோ அதே மாதிரி லெட்டர் பி அண்ட் கியூவை தம்ஸ் டவுன் வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதாவது ரைட் ஹேண்டில் தம்ஸ் டவுன் பண்ணும்போது இட் லுக்ஸ் லைக் த லெட்டர் கியூ அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் தம்ஸ் டவுன் பண்ணும்போது இட் லுக்ஸ் லைக் த லெட்டர் பி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றது லெட் மீ நோ யுவர் தாட்ஸ்.